இந்தியாவின் இரும்பு பெண்மணி, தமிழ்நாட்டு மக்களுடைய பாசத்தாய் புரட்சி தலைவி அம்மா அவருடைய வழிகாட்டுதல் படி இன்றைய தினம் எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் இங்கே எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது வங்கக்கடல் தான் நாகைக்குள் புகுந்து விட்டதோ என்று நினைக்கிற அளவுக்கு எங்கு பார்த்தாலும் வெள்ளம் போல் மக்கள் கூட்டம். இந்த மக்கள் கூட்டம் இங்கே வருவதற்கு தடையாக இருந்தாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் நம்முடைய எழுச்சி தொண்டர்கள் தகர்த்தெறிந்துவிட்டு இங்கே அண்ணன் வந்திருக்கிறார். தர்ம யுத்தத்தை தொடங்கி இருக்கிற அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். நீதி கேட்டு வந்திருக்கிறார். அதிலே நாமும் பங்கு வர வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் நாகை இதுவரை கண்டிராத மிகப்பெரிய செயல் வீரர்கள் கூட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் எந்த கட்சியுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் எங்காவது உண்டா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்று சிறப்பாற்றி கொண்டிருக்கிற எழுச்சியோடு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய முன்னாள் செயலாளர், முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் KA ஜெயபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பின்னாலே கருப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற தர்ம யுத்தத்தை தொடங்கி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே நீதி கேட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிலே மர்மம் இருக்கிறது. நீதி விசாரணை கேட்டு நெடும் பயணத்தை தொடங்கி இருக்கிற அண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் எட்டி வரும் பகைக்கு ஈட்டியாக, கல்லறை நோக்கி துள்ளி வரும் வேளாக, கழகத்துடைய தொண்டர்களை பாதுகாக்கிற கேடயமாக இன்றைக்கு இருப்பது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக யார் வர வேண்டும் என்பதை யார் நிர்ணயிப்பது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய இயக்கம், மாபெரும் மக்கள் இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும். அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்கிற காலம் மிக விரைவிலேயே வர இருக்கிறது. அது மட்டுமல்ல, 2 மாதங்களில் இந்த ஆட்சி கலைக்கப்படும். இன்றைக்கு இங்கே நடைபெறுகிற இந்த கூட்டம் நடக்கக்கூடாது என்பதற்காக சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் முடிந்து விடுமா? நிற்காது. அதுபோல நீ எவ்வளவு தடைகள் தந்தாலும் சரி, அந்த தடைகளை தகர்த்தெறிகிற ஆற்றல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. அருமை பெரியோர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் மக்கள் இயக்கம் என்கின்ற காரணத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்ற இருக்கிற வருங்கால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தலைவர் OPS அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அண்ணனோடு துணையாக இருந்து களப்பணி ஆற்றி வருகிற RK நகர் தொகுதியிலே வேட்பாளராக நின்று, வெற்றி வேட்பாளராக நின்று நம்முடைய இதயத்தை எல்லாம் இடம்பெற்றிருக்கிற மாநில கழகத்தினுடைய அவைத் தலைவர்
அண்ணன் மதுசூதனன் அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் அவர்களே, முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மைத்ரேயன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் சம்மலை அவர்களே, முன்னாள் அமைச்சர் பதவியை துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு அண்ணனோடு இணைந்து கொண்ட திரு K பாண்டியராஜன் அவர்களே, கழக சிறுபான்மை பிரிவினுடைய துணை செயலாளர் JCD பிரபாகரன் XMLA அவர்களே, முன்னாள் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் SP சண்முகநாதன் அவர்களே, நாமக்கல் மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் PR சுந்தரம் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அசோக் குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நேரம் காலம் கருதி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து, வெள்ளமன இங்கே திரண்டிருக்கிற கழகத்தினுடைய செயல் வீரர்கள் செயல் வீராங்கனைகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, உங்கள் அத்துணை பேரையும் மாவட்ட கழகத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. அடுத்து பூம்புகார் தொகுதியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட